ஜூன் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8:45 மணிக்கு நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் வந்துட்டு கட்டுப்பாட்டை இழந்து ரொம்ப வேகமாக வந்த ஒரு சரக்கு ரயில் வந்து மோதி மிகப்பெரிய விபத்து ஆகுது. அந்த விபத்துக்கு என்ன காரணம், அந்த விபத்து எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வருஷம் தவறாமல் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிசாவில் வந்து ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து அது மிகப்பெரிய சம்பவம், சரித்திரம் சொல்லிட்டு பெரிய பெரிய ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 260 பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி தகவல்லாம் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிறது 18th செஞ்சுரியிலேருந்தே ரெகுலராக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸ்டில் நவ் இன்ன வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ 18th செஞ்சுரியிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப கேஷுவலாகவே ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. இப்போ நார்மலாக ரோட்டில் பஸ் ஆக்சிடென்ட் நடக்கும், லாரி ஆக்சிடென்ட் நடக்கும், அது மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரெகுலராக ஒன்று நடந்துகிட்டு இருக்க போன வருஷத்தோட இந்த வருஷம் அடுத்த வருஷம் சொல்லிட்டு ரொம்ப கொடூரமாக ஆக்சிடென்ட்டாக நடக்க மக்களுக்கு ட்ரெயினில் போகிற பயமே வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆக்சிடென்ட்டில் உயிர் பலி எதுவும் நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கே காடுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸே சொல்லிடலாம். இந்த ஆக்சிடென்ட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர்டாலாலேருந்து சீல்டா போய்கிட்டு இருந்த கஞ்சன்ஜுங்காங்கிற ஒரு ட்ரெயின், அதாவது பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற ஒரு ட்ரெயின் வந்துட்டு டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரங்கம்பாணி அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது நியூ ஜல்பைங்குரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் சிக்னலுக்காக இந்த ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அவுட்டரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஷன்லேருந்து சிக்னலை அன்லாக் பண்ணால் தான் இந்த ட்ரெயின் இந்த இடத்துலேருந்து புறப்பட்டு ஸ்டேஷனில் போய் நிற்கும். ஸோ அந்த ட்ரெயின் வந்து அந்த இடத்துக்கு வந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திங்கட்கிழமை காலையில் 8:27 வந்து அந்த ட்ரெயின் வந்து அந்த இடத்துல நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் வந்து நின்ன 1/4 மணி நேரம் கழித்து அதே ட்ராக்கில் பின்னாடி ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதாவது சரக்கு ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சரக்கு ஏற்றிக்கிட்டு வேகமாக கட்டுப்பாட்டை இழந்து ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து சிக்னலை கவனிக்காமல், அதாவது நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயினை வந்து கவனிக்காமல் அவங்க வந்துட்டு ஓவர் ஸ்பீடாக ஹை ஸ்பீடான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ரயில்வே ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னலுக்காக வெயிட் பண்ணுற ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 km/h அந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு மூவ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்டேஷன் வருது அப்படின்னா ஸ்டேஷனுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக போகும். அப்போயே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஷனில் இறங்குறவங்களாம் ரெடியாக எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வந்து ரெடியாக படிக்கிட்டு நிற்பாங்க. ஸோ அந்த லெவலில் தான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்குது. சிக்னலுக்காக வர ட்ரெயின் வந்து இவ்வளோ ஸ்பீடில் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்குது. ஸோ அந்த டைமில் நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயினை பார்க்காம அந்த சிக்னலை கவனிக்காமல் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த ஒரு சரக்கு ரயில் வந்து நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயினில் மோதினதில் மிகப்பெரிய விபத்தாகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 பெட்டி இருக்கும்ல, அந்த 3 பெட்டி தடம் புரண்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாலே தெரியும். லாஸ்ட் ஒரு பெட்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்க ட்ரெயின் இப்படி நிற்கிது அப்படின்னா சரக்கு ட்ரெயின் வந்து அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வருது. ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரெயினில் இடித்து இது இப்படி போய் இப்படி நிற்கிது. அதாவது அந்த பேசஞ்சர் ட்ரெயினோட லாஸ்ட் பெட்டி வந்து அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு, ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்லேயே நிறையா பார்த்துருப்பீங்க. அதை பார்க்குறப்பவே வந்துட்டு ஏதோ நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லாம் கொலம்பஸில் போவோம்ல, அந்த மாதிரி போய் நின்றுட்டு இருக்கிறப்போ ரொம்பவே பயங்கரமாக தான் பார்க்குறப்போ இருந்துச்சு. இதில் ஒரு லக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்துட்டு பேசஞ்சர் யாரும் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஐ மீன் அந்த பெட்டியில் வந்து பேசஞ்சர் யாரும் கிடையாது. அது வந்துட்டு லக்கேஜுக்கான ஒரு பெட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பெட்டியும் லக்கேஜ் தான். அதுக்கு முன்னாடி பெட்டி, அதாவது லாஸ்ட்லேருந்து 3வது பெட்டி தான் வந்துட்டு பேசஞ்சர் இருக்க பெட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பேசஞ்சர் இந்த பெட்டியில் வந்துட்டு ஒரு 7 பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்லேயே உயிரிழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி சரக்கு ட்ரெயின் ஓட்டிட்டு வந்து, அதாவது சரக்கு ட்ரெயினோட இன்ஜின் டிரைவர் 2 பேருமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 பேர் அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயினோட சிக்னலை ரிசீவ் பண்ணாமல் வந்த சரக்கு ட்ரெயின் இன்ஜின் டிரைவரோட ஒரு மிகப்பெரிய தப்பு. அவர் வந்து அந்த சிக்னலை பார்த்துருந்தா மேபி ஸ்லோ பண்ணியிருக்கலாம்.
அதுக்கான விபத்துக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்த கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னா விபத்தை குறைக்க முடியாது, ஆனால் அதோட எஃபெக்டை குறைச்சிருக்கலாம்னு தான் சொல்லணும். இதில் வந்து முதல் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் டிரைவரோட மிஸ்டேக்கு, அவங்க சிக்னல் ரிசீவ் பண்ணல. இதோட இரண்டாவது தவறு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2022ல் வந்துட்டு நம்ம இந்தியா ரயில்வேக்காக வந்துட்டு ஒரு சிக்னல் ஒன்று கொண்டு வராங்க. அது என்ன சிக்னல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் சிக்னல்னு சொல்லுவாங்க. அதாவது கவாச் ஆட்டோமேட்டட் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்னல் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ராக்ல ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கிறப்போ அதே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் கவாச் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்க ட்ரெயினோட ஸ்பீடை டோட்டலாக குறைச்சி இன்ஜினை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது மூலமாக விபத்து நடக்கிறதுங்கிறது கட்டுப்படுத்திடலாம். ஸோ நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக்கில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 2022ல் ஆக்டிவேட் பண்ண சிஸ்டம் வந்துட்டு இந்தியாவில் 134 ஸ்டேஷனில் மட்டும்தான் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் டிஜிட்டல் இந்தியாவாக மாறினாலும் ரெகுலராக நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு. ஸோ அதை தடுக்கிறது நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாமல் விட்டனால தான் இப்போ மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கவாச் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணலை, அதாவது அந்த ட்ராக்ல வந்து கவாச் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது மூலமாக தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த கவாச் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பின்னாடி வந்துட்டு இருந்த சரக்கு ட்ரெயினோட ஸ்பீட் டோட்டலாக லோவாகி அந்த இடத்துல ட்ரெயின் நின்றுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பும் கிடையாது. இதோட மூணாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வருஷம் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நம்ம நாடு வந்து என்னதான் பெரிய பெரிய நாடு கூட போட்டி போட்டு மேலே வந்துட்டு இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க மக்கள் சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த டைமில் நம்ம ரயில்வே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு ஆக்சிடென்ட், மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்த என்ன வழியோ அதை நம்ம பண்ணியே தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ரயில்வேஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் சரி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற சிக்னல்ஸு ரிசீவர்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயம்லாம் ரயில்வேல இருக்குது. ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நம்ம சைக்கிள் மாதிரி உடனே பிரேக் போட்டு நிப்பாட்ட முடியாது. ட்ரெயினுங்கிறது அங்கே ஒரு ஸ்டாப்பில் நிற்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துட்டு அதோட டோட்டல் ஸ்பீடையும் குறைச்சி ஸ்லோவாக ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்தால் ஸ்டாப் பண்ண முடியும். உடனே பிரேக் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பெட்டியெல்லாம் இடிச்சு ஒரு மிகப்பெரிய விபத்தாயிரும். அது அந்த ஒரே ட்ரெயினுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஷன் முன்னாடி ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வரும். அந்த ஸ்லோவாக வரதுக்கு முன்னாடி அந்த சிக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இந்த ட்ரெயின் வந்துருச்சு, இந்த சிக்னல் லாக் ஆகிடுச்சா, இந்த ட்ரெயின் போன பிறகு தான் சிக்னல் அன்லாக் ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ்லாம் இருக்கும். ட்ராக் மாற்றுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 100க்கு ஒரு 90% வந்து நம்மளோட ஆக்சிடென்ட் எல்லாமே குறைச்சிடலாம். அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை எல்லாமே குறைச்சிடலாம். இதில் வந்து இந்த கவாச் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டது, அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்னல் வந்துட்டு ரிசீவ் ஆகாமல் இன்ஜின் டிரைவர் மிஸ்டேக் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஷனில் அந்த சிக்னல் மட்டும் விழுந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகி அந்த ஸ்டேஷன் போய் நின்றுருக்கும். ஸோ சரக்கு ட்ரெயினும் வந்துட்டு இன்னொரு ட்ராக் மூலமாக அதை கிராஸ் பண்ணி போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த விபத்து நடந்திருக்க 100க்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த ஒரு சிக்னல்னால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு வலிங்கிறதோட பெரிய ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும். ஸோ இது மூணும் வந்துட்டு சரியான நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பும் கிடையாது. ஒரு 9 உயிர் வந்து இது மூலமாக போயிருக்க வாய்ப்பும் கிடையாது. ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ரெகுலராக எல்லா ஸ்டேட்லேருந்து போயிட்டுருக்க ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறது டோட்டல் இந்தியாவுக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வலி, ஏமாற்றம், அது மட்டும் இல்லாமல் ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிவரும் காலகட்டத்தில் வந்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேஷனும், அதாவது எல்லா ரயில்வேஸ்க்குமே வந்துட்டு இந்த கவாச் சிஸ்டம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ரயில்வே விபத்துக்களை வந்து நிறையவே குறைக்கலாம். என்னதான் டிஜிட்டல் இந்தியாவாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கும், நடந்த பிரச்சனை இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடித்த பிறகும் தான் வந்துட்டு அந்த நாடு மிகப்பெரிய நாடாக, அதாவது பொருளாதாரத்தில் கொஞ்சம் பெரிய நாடாக வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக விபத்து நடக்க நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆகுனா இந்தியாவில் வந்துட்டு அந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறப்போ மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுறப்போ இந்தியா இன்னும் கீழே தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனையை பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, அடுத்த நாட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு பண்ணுங்கள். ஸோ நம்ம நாட்டில் இருக்க மக்களை ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்க வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப்லேருந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு என்னோட அறிவை வளர்த்துக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.